இந்த வீடியோவில் மோத்திலால் ஆஸ்வால் ஆஃபர் பண்ணுற நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டு பற்றி பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண வெங்கட்புக்ஸ்.comல யூஎஸ்ல ஹூஸ்டனில் வந்துட்டு ஒரு ரொம்ப நல்ல ஆர்கிடெக்டை பற்றின ஒரு I wrote about him. Then I moved on to venkatsoftware.com where I wrote about key features and Mozilla Firefox 130. I'm just getting started with this site. Good architecture newsletter. I just made this listing of best architects in St. Louis, Missouri. Now I will come back to venkatfin.com's work. This is Motilal Oswaloda Nifty 500 Momentum 50 Index Fund. Okay, intro முடிச்சலாம். This is Venkat. Like the health insurance, pure term insurance, mutual fund ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், ரிவ்யூ பண்ணணும் இல்லாட்டி இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன நம்பர் venkatfin.comல இருக்கும், மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேட்டால் தான் லைக் பண்ணுறாங்க என்னோட வீடியோக்கு. தட் இஸ் த வே பீப்புள் ஒர்க் வித் மீ. எனிவே, you can go to retirementstrategy.in if you want to do review of mutual funds. Okay, these are my other works. In the disclaimer, என்னோட வீடியோ பார்த்து தயவு செய்து இந்த டிசிஷன் எடுக்காதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் லெட்டர் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. மற்ற டிஸ்க்ளைமர்லாம் கிளியராக பார்த்துக்கோங்க. இது சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக யோசனை பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோ பார்த்து இந்த ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஸ்பீக் இன் த ஏர்லி ரிட்டைர்மெண்ட் செக்லிஸ்ட், பட் ஐ வில் கம் பேக் டு தட் லேட்டர். ஸோ ரிஸ்க் ஃபேக்டர் பார்த்தலாம். ரிஸ்கோ மீட்டர் அஃப்கோர்ஸ் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் வெரி வெரி ஹை ரிஸ்க். பெஞ்ச் மார்க்கும் அதே மாதிரி தான். பெஞ்ச் மார்க் வந்துட்டு நிஃப்டி 500 மொமெண்டம் 50 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். ஓகே, இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க். ஃபண்ட் மேனேஜர் ஸ்வப்னில் மயக்கர் அண்ட் ராகேஷ் செட்டி. டெப்ட் காம்பனன்ட்ஸ்னு போட்டிருக்காங்க. ஐ ஹானஸ்ட்லி டோன்ட் நோ டெப்ட் காம்பனன்ட். ஓகே, எனிவே, ஓகே, இந்த ஃபண்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் மெத்தடாலஜி எப்படின்னு போட்டிருக்காங்க. லெட் அஸ் நாட் கெட் இன் டு த டெக்னிகாலிட்டிஸ் ஆஃப் இட். ஓகே, யூ வில் கெட் அக்ராஸ் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப். இந்த ப்ரௌசர் ரொம்ப அழகாக இருக்குது. லைக் ஒரு கார் இது வச்சுட்டு போட்டிருக்காங்க, அது மொமெண்டம் இருக்க மாதிரி. எகெயின், வை சுட் யூ இன்வெஸ்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இட் வில் ஆஃபர் எக்ஸ்போசர் டு மொமெண்டம் ஃப்ரம் த யூனிவர்ஸ் ஆஃப் லார்ஜ், மிட், ஸ்மால் கேப் எல்லாத்தையும் கம்ப்ரைஸ் ஆகும் அந்த காம்பனன்ட்ஸு. மொமெண்டம் ஃபண்டில் ஒரு லோ காஸ்ட் எக்ஸ்போசர் இருக்குங்கிறாங்க. ரூல் பேஸ்ட் டிரான்ஸ்பேரண்ட் மெத்தடாலஜி இருக்குது அந்த இண்டெக்ஸிங் மெத்தடாலஜி போட்டதுனால. ஸோ மார்க்கெட்டை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. ஐ எம் நாட் டெல்லிங், தே ஆர் டெல்லிங். ஓகே, அதுக்கு ப்ரூஃப் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்ட்ரா அனெக்சர் இதை கொடுத்துருந்தாங்க. அதில் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அதாவது இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் 2005 2024 இருக்கும் நிஃப்டி 50ல் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த எல்லோ கலர் லைன் இவ்வளோ தான் க்ரோத் கிடச்சிருக்கு. பட் இந்த கிரே வந்து நிஃப்டி 500 மொமெண்டம் 50 டிஆர்னா இவ்வளோ க்ரோத் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இந்த லாஸ்ட் 15 இயர்ஸில். காட் இட். ஸோ தட் இஸ் வாட் தே ஆர் ட்ரைங் டு சே. ஓகே, என்னன்னா சிக்னிஃபிகன்ட்லி அவுட் பர்ஃபார்ம் த நிஃப்டி 50 ஓவர் த லாஸ்ட் 15 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. எகைன் அது வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் லாங்கர் ட்ரவுட் ஒன் மார்க்கெட் வந்து பேர் மார்க்கெட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப நெகட்டிவ்ல போகும். யூனோ தட் இஸ் த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஃபண்ட். இந்த கிரே பாருங்க, ரொம்ப ரொம்ப பாருங்க 2020 பேண்டமிக் டைமில் வந்துட்டு ரொம்பவே கீழே வந்திருக்கு. ஸோ நெகட்டிவாக போகும் பேர் மார்க்கெட்டில். இது ரொம்ப அழகாக இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. ஐ ரியலி ஃபெல்ட் ஹாப்பி ஃபார் இந்தியன் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி மார்க்கெட் பிகாஸ் எனிவே ஃபினான்ஷியல் மார்க்கெட் டிசைனர்ஸ் ரொம்ப அழகாக லாங்கர் ட்ராடவுனில் நிஃப்டி 50 27% ரிட்டர்ன் கிடைக்கும் பதில் இதில் 47% ரிட்டர்ன் கிடைக்குது. ஆனால் பேர் மார்க்கெட்டில் இருக்கும் போது பாருங்கள் நிஃப்டி 50ல் -38 வரைக்கும் போயிருக்கு ஒரு நேரம். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா -42% வரைக்கும் போயிருக்கு. பட் அதே மாதிரி வென் தே ஆர் ரெக்கவரி ஃபேஸ்லையும் திஸ் வில் நிஃப்டி 500 மொமெண்டம் 50 வந்துட்டு இட் வில் பி கிவிங் எ வெரி குட் ரெக்கவரி. நிஃப்டி 50 வந்து 34%, இது 39% ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. ஹேவிங் செட் தட் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. ஆப்வியஸ்லி என்ன சொல்ல வராங்கன்னா, இது வந்து நிஃப்டி 200 மொமெண்டம் 30 டிஆர்ஐ அது ஒரு ஃபண்ட் இருக்குது, மோத்திலால் ஆஃபீஸ்லேயே இருக்குன்னு நினைக்கிறேன். தட் எனிவே தட் இஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட். 1 இயர் ரிட்டர்ன் அதில் 67%. இந்த நிஃப்டி 500 மொமெண்டம் 53 டிஆர்ஐல வந்து 75%, நிஃப்டி 50ல் 27% தான் கிடைக்குதுங்கிறாங்க. ஸோ ஓவராலாக அதை போட்டிருக்காங்க. பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தேன் நிஃப்டி 200 மொமெண்டம் 30 டிஆர்ஐ. ஸோ அந்த 200 கம்பெனிஸில் மொமெண்டம் 30 டிஆர்ஐ பார்ப்பாங்க. அதோடைய பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு சில இயர்ஸ். அதுவும் முக்கியமாக இந்த வருஷம் நிறையவே கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. the orange one is the extra return that is you are getting. ஓகேவா, நிஃப்டி 50 கம்பேர் பண்ண போகும்போது இந்த ஆரஞ்சில் எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. the extra returns than the நிஃப்டி 50 is actually giving. ஸோ எகெயின் இட் இஸ் ஆல்சோ அவுட் பர்ஃபார்மிங் நிஃப்டி 50ன்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். வீடியோ தமிழில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னால் யாருக்கும்
எல்லாருக்கும் நல்லது நடந்தா சரி அவ்வளோதான். எனிவே ஒரு 2005 ஏப்ரல்ல 1 லேக் நம்ம வந்துட்டு நிஃப்டி 50ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, இட் வில் பி 15 லேக்ஸ் நவ். பட் அதே ஏப்ரல் 2005 வந்து 1 லேக் வந்து இந்த நிஃப்டி 500 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 76 இட் would have become என்ன சொல்றாங்க 76 லேக்ஸ் தானே? am I ரைட்? பார்த்துக்கோங்க நான் தப்பா சொல்லியிருந்தா. ஸோ 76 லேக்ஸ் growth இருந்திருக்குங்கிறாங்க. ஸோ தட் வே தே ஹேவ் அ கைண்ட் ஆஃப் you speak with numbers in this thing. Again, எனக்கு எப்பவுமே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அனலைஸ் பண்ணும்போது இந்த டாப் 10 கான்ஸ்டியூன்ஸ் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். ட்ரெண்ட் ஓகே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் when I'm making this video. ஸோ இதான் இருந்திருக்கு. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க வேணாம். ஐ டோன்ட் வாண்ட் டு யூனோ ப்ரொலாங் த வீடியோ பிகாஸ் ஆஃப் நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். அப்புறம் நிஃப்டி 500 ஓகே அதாங்க மொமெண்டம் வந்து அக்ராஸ் த மார்க்கெட் கேப்சர் பண்ணுறாங்க. லார்ஜ் கேப்பாக இருக்கலாம், மிட் கேப்பாக இருக்கலாம், ஸ்மால் கேப்பாக இருக்கலாம். லார்ஜ் கேப்னா இந்த ப்ளூ, மிட் கேப்னா எந்த இடத்துல எந்த ஃபண்டில் வந்து எந்த கம்பெனி மொமெண்டமில் இருக்கோ அது அந்த ஸ்டாக்ஸை போய் வாங்குறோம் அப்படிங்கிறாங்க அப்பப்போ. அகெயின் ஓகே ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் திஸ். நிறைய இந்த எனக்கு சார்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கிராஃபிக்ஸ், விச் இஸ் மெனி பீப்புள் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா 12% ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் மாதிரி சொல்கிறாங்க. சம் இயர்ஸ் நோ. நிஃப்டி 50 வந்து கிரே கலரு, நிஃப்டி 500 மொமெண்டம் 50 டிஆர் வந்து ஆரஞ்சு, இதில் எல்லோவா வாட்டவர். இப்போ பாருங்க 2018 -11 போயிருக்கு. ஓகேவா? 2022 வந்துட்டு நிஃப்டி 50ல வந்து 6%, நிஃப்டி 500 மொமெண்டம் 53 -8% போயிருக்கு. ஸோ ரிமெம்பர் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூ ஆல்சோ கெட் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்குங்க. ஐ டூ வெரி வெரி கேர்ஃபுல்லி வென் பீப்புள் ஆர் கோயிங் த்ரூ மீ. எனிவே நான் ரொம்ப விரும்பி இஷ்யூ பண்ணுறது டேர்ம் இன்சூரன்ஸ். ஒரு ஓவராலாக நீங்கள் கன்சல்டிஸ் திஸ் இஸ் வாட் ஐ யூஸ்வலி ஸ்பீக் இந்த early retirement plan. ஒரு சில பேர் வந்து அவங்களே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, என்கிட்ட வந்து just review that. So you can go to retirementstrategy.in to see if you'd like to do that kind of consulting with me. Once again, thank you so much guys for your kindness and support. ஒரு லைக் ஒரு செகண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே ஒர்க் ஐ பிளான் டு இன்வெஸ்ட். தென் you take a clear decision that give you all the time, then you can invest. மெசேஜ் பண்ணுங்க. ஒன்ஸ் அகெயின் வீடியோ இதுக்கு பண்ணுறேன்னா நிறைய இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸே பற்றி வீடியோ பண்ணனால இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் என்னால் பண்ண முடியல. ஸோ ஐ தாட் டுடே ஐ வில் டேக் டைம் டு டூ இட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.